நம்ம லைன்ல எல்லாம் புறநாங்க இருக்குதுங்க, வேற இட்லி எதுவும் வரல. அதனால நாங்கள் என்ன ரவா தோசை இருந்துட்டு நான் ரவா தோசை வேணும்னு போய் எடுத்துட்டு வந்து போய் எனக்கு புரோட்டா கொண்டு போய் சொல்லுங்க. நான் கூப்பிட்டு இருந்தேன் கடைசியில் போயா அப்படின்னு சொல்லி வச்சு விட்டாங்க. பின்னாடி வந்தாங்க. நானும் போய் இழுத்துட்டு அந்த கூட எங்க போனாலும் முத பொண்ணு போட்டோ இந்த வேலையில நான் பாக்குறது இல்லையா. நேரம் வந்தோம்மா கூட்டமே இல்லை. போட்டோ கோடாட்டு வீட்டுக்காரங்க 2 பேருமே நாங்கள் மேடையில வாங்க போன அப்படியே இழுத்துட்டு வந்துட்டேன். கருவேப்பிலை 3 பேர். ஆமா அவங்க 3 பேரு. நாங்க சோழ மாமி கூட மாமா போட்டோ எடுக்க சொன்னா வேகமா எந்திரிச்சிட்டாங்க. வாங்க போட்டோ எடுக்க போலாம். வேகமா எந்திரிச்சிட்டாங்க. பையனை போய் வாங்கினாங்க. அப்பாட்ட இருந்தது வாங்க போவோம். பரவாயில்ல, நியாயமான 100 ரூபா பிடிங்கன்னு சொல்லிட்டா நியாயமான கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா மிச்சம் கொடுத்துட்டாரு. நல்ல மனுஷன் சொல்லிட்டு புடி ஆட்டக்காரன் அது சின்ன ஆட்டானா புஷ்பா. ஆட்ட சின்ன ஆட்ட தானே. எவ்வளவு ஒரு பெரிய ஆட்டா நின்னுட்டே இருந்துச்சு தெரியுமா. தாண்டியா இருந்துச்சு. இப்ப அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் ஏத்துவாங்க அந்த ஆளு. கட்லு மெத்த வெளியே புஷ்பா. அதனால மொத்தம் பொண்ணு இறக்கிப்பாங்க புஷ்பா. இப்ப என்ன கல்யாணம் இங்க கோவில் இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு தான் வருவாங்க. இது நல்லா பாக்குறதுக்காண்டி அவங்க வந்து இறக்கி வைப்பாங்க. இது எங்க போய் இப்ப நாளைக்கு எடுத்து வைக்கணும். எங்க போய் வீடே பத்தாது. வீடே மேல வச்சிருக்காங்களாமா. மேல ஃபுல்லா காலியா தான் நமக்கு கட்டி வச்சிருக்காங்க. மேல எதுவுமே இல்ல. இவங்க கட்டினது இவங்க வீட்டுக்கு மேல கட்டினது வாடகை கொடுக்கல. சைடுல கட்டினது வாடகை கொடுத்தாங்க. ஆஸ்பத்திரி சொல்லி ரெடி பண்ணாங்களா. அப்புறம் அந்த பொண்ணு அமையங்கனால அந்த இது எல்லாமே வீடா மாட்டிட்டாங்க. ஆனா பொண்ணு கட்ட ஃப்ளோர் மாதிரியா இருக்கு. நேர்ல ஒரு மாதிரியா இருக்கு. பக்கத்துல பார்த்தா ரொம்ப ஆனா வந்து இதுல பாக்குறது ரொம்ப ஃபேஸ் பெரிய ஃபேஸ் வந்து பேனர்ல. இதுல வந்து சின்ன தூரத்து போய் பாரு. கோகுல் பொண்டாட்டி மாதிரியே பொண்ணு தூரத்துல பார்க்க நல்லா இருக்கு. பக்கத்துல பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கு. சரி வாக்கு போவோம். நான் நேத்து முன்னாடி மாட்டிக்கேன். அவ்வளவுதான் தம்பிக்கு கட்டி கட்டி. ஓகே பாய் குட் நைட். இந்த ஒன்னு என்னமோ ஆரம்பிச்சிச்சு அந்தனே. ஏன் பாப்பா என்ன பண்ற? என்ன பண்ற? ஏர்கேஸ் கொலடி. இதெல்லாம் எடுத்து பாப்பா வந்துருவாங்க. படுக்கணும். எடுத்து போய் இந்த அதெல்லாம் தம்பி வேற எங்கெங்க எரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பிள்ளைங்க கை வேட்டிலாம் பிடிச்சி பிடுங்கி கவர்ல எரிஞ்சு வச்சிருக்கான். அத்தை வேட்டி மாடிச்சு எடுத்து வந்து சிரிக்கிறா. ஒரு பாசத்துல பாஞ்சு இல்லையான்னு மத கட்டியான். சின்ன பையன் தானேயா. One minute. பாப்பா அடிக்கலாம். கடவுள் நாங்க வெளியே எடுத்து போயிட்டு வந்து அப்புறம் உள்ள புண்ணு வந்துடும். அது பக்கத்துல கட்டிக்கலாம்.